ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு புதுசான ஒரு செக்மெண்ட் நம்ம இந்த உங்களால் முடியும் சேனலில் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட் வித் ரேபிடோ. ஓகேங்களா? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், ஏற்கனவே தமிழ்லையும் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதை தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எத்தனை பேர் நீங்கள் ரேபிடோ கேப்டனாக இருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நான் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்னா, இது ரேபிடோட ஃபஸ்ட்டு வீடியோ. இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் நம்ம ட்ரைவ் பண்ணுறத எடுக்கலான் இருக்கோம். அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் சில நிகழ்வுகள்லாம் நடக்குது. அது எல்லாமே சேர்த்து வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு முன்னாடி காட்டலான் இருக்கோம். வாட் இஸ் ரேபிடோ? ரேபிடோனா ஒரு சிம்பிளாக வச்சுக்கலாங்க. நம்ம நமக்கு ஒரு கஸ்டமர் வருவாங்க. அந்த கஸ்டமர் நம்ம ஒரு இடத்துல போய் ட்ராப் பண்ண போகிறோம். இந்த ஓலா, யூபர், நிறைய கம்பெனிஸ் எல்லாமே இதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. ரேபிடோ ஃபார்மோஸ்ட்டாக என்ன பண்ணாங்கன்னா, பைக் டாக்ஸியை அறிமுகப்படுத்துனது ரேபிடோ தான். ஓகேங்களா? இந்த ரேபிடோவில் எத்தனை பேர் பயனடைச்சிருக்கீங்கன்றதும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். எத்தனை பேர் ஓகே இது ஓகேப்படுது, இல்லை இது ஓகேப்படலை அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது ஜூன் 2024 இந்த டைம் ரேபிடோவில் எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க, எப்படிலாம் பண்ணால் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம ரேபிடோவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்சென்டிவ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம். இப்போ ரீசெண்டாக ரேபிடோவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் 3 நாளைக்கு 99 ருபீஸு. ஒரு நாளைக்கு 99 ருபீஸு, 3 நாளைக்கு 199, 1 வீக்குக்கு 399, 400 ருபீஸ் எக்ஸாக்டாக. ஓகேங்களா? அதில் இது நம்ம ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம எடுக்கிற ரைட்ஸ்க்கு ரேபிடோக்கு நம்ம கமிஷன் கட்ட தேவையில்ல. இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். எதுக்காக நான் இது சொல்கிறேன்னா, நம்ம காலையில் இதில் ஒரு மெயினான ஒரு விஷயம், இன்சென்டிவ் வராது. இது நம்ம எடுத்து பண்ணும் போது என்ன ஆகும்னா, இன்சென்டிவ் வராது. இதில் மெயினான இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒவ்வொரு ரைடுக்குமே ஒரு சில அமௌண்ட் 17% கமிஷனும், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியும் நம்ம ஒவ்வொரு ரைடுக்கும் நம்ம பே பண்ணிகிட்ருப்போம். கரெக்டாக? அந்த பேமெண்ட் ஜிஎஸ்டி எப்படி இருந்தாலும் வரும், நீங்கள் இந்த ரீசார்ஜ் பண்ணாலும். ஆனால் அந்த இப்போ இந்த கமிஷன் போகுது பார்த்திங்களா, அந்த கமிஷன் இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் எப்படி சாமர்த்தியமாக பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு இன்சென்டிவ் எவ்வளோ எடுப்பீங்க? காலையில் 7 to 11 ஒரு இன்சென்டிவ், அதுக்கப்புறம் பேக் டு பேக் ஒரு 3 ஸ்லாட்ஸ் வச்சுருக்காங்க இன்சென்டிவ். அந்த டைம் எவ்வளோ இன்சென்டிவ் உங்களால் எடுப்பீங்க? அந்த இன்சென்டிவ் ஓகேன்னு அப்படி பட்டுச்சு அப்படின்னா, நீங்கள் ஓகே இப்படி ட்ரைவ் பண்ணுறது பட்டுச்சு அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எடுக்க தேவையில்ல. நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் யார் எடுக்கணும்னா, யாருக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறவங்களோ அவங்க தான் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எடுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக ட்ரைவ் பண்ணக்கூடியவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எடுக்கலாம். எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் நைட் ரைட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கமிஷன் கிடையாது. எப்போ நீங்கள் எடுத்தாலுமே கமிஷன்ஸ் கிடையாது. ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை மூணாக பிரிச்சுருக்காங்களா, அதை விளக்கிடுறேன். 99 ருபீஸ்க்கு ஒரு நாளைக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா, 24 ஹவர்ஸ்க்கு நீங்கள் எத்தனை ரைடு எடுக்கலாம்னா 15 ரைட்ஸ் எடுக்கலாம். எத்தனை ரைட்ஸு? 15 ரைட்ஸ் எடுக்கலாம். அதே நீங்கள் 199 ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 3 டேஸ்க்கு 35 ரைட்ஸ் எடுக்கலாம். எத்தனை ரைட்ஸு? 35 ரைட்ஸ் நீங்கள் 3 நாளைக்கு எடுக்கலாம். ஓகேங்களா? இதே நீங்கள் 7 டேஸ் 7 நாளைக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 400 ருபீஸ், அதாவது 399 ருபீஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ நீங்கள் எத்தனை ரைட்ஸ் அன்லிமிட்டெட். அதுக்கு நீங்கள் ரைட்ஸ் கணக்கே கிடையாது. 7 நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ரைட்ஸ் வேணுனாலும் ஓட்டிக்கலாம். நீங்கள் அந்த 7 நாளுக்கு உடனே ரீசார்ஜ் பண்ணிட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சிடாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு எடுத்து பாருங்கள். ஒரு நாள் அந்த 99 ருபீஸ் போட்டு ஒரு நாளைக்கு உங்களால் எத்தனை ரைட் கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். நீங்கள் 15 ரைட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னும் 5 ரைடு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக 399 பிளான் எடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் ஒரு 15 ரைட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 20 ரைட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், 199 பிளான் எடுங்க. 3 நாளைக்கு வந்துடும் 199 பிளான். நீங்கள் ஒரு நாள் ஓட்டிட்டு கூட அடுத்த நாளைக்கு சேவ் பண்ணி அப்படி நீங்கள் ஓட்டிகிட்ருக்கலாம். இதுதான் இந்த கமிஷன் பேசிஸில் இந்த கமிஷன் ரேபிடோக்கு நீங்கள் கட்டாமல் இருக்கும்போது எப்படின்னா, இப்போ நீங்கள் 200 ரூபா ரீசார்ஜ் பண்ணுறீங்க. இப்போ நான் ரீசெண்டாக ரைட் பண்ணேன், இன்றைக்கி ரைட் பண்ணேன். நேற்று நான் 200 ரூபா ரீசார்ஜ் பண்ணுங்க.
3 டேஸ்க்கு 35 ரைட்ஸு 200 ரீசார்ஜ் பண்ணேன். இன்னும் வந்து எனக்கு நியர்லி ஒரு 15 ரைட்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது இப்போ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. 200 ரீசார்ஜ் பண்ணிட்டு இன்னி வரைக்குமே நான் கமிஷன் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 200 ரீசார்ஜ் பண்ணதுனால 280 ருபீஸ் வந்து கமிஷன் சேவ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 80 ருபீஸ் வந்து நம்ம கமிஷன் வந்து சேவ் ஆகிருக்கு. நம்ம ரீசார்ஜ் பண்ணது என்னமோ 200 தான், ஆனால் நம்மளுக்கு சேவ் ஆனது பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் வந்து சேவ் ஆகிருக்கு. இன்னும் 15 ரைட்ஸ் இருக்குது. 15 ரைட்ஸ் நீங்கள் நம்ம லாங் ரைடெலாம் எடுத்தோம்னா லாங் ரைடுக்கு வந்து 17%. இப்போ ஒரு 500 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், சரி ஒரு 100 ரூபா வச்சுக்கோங்க. 100 ரூபாய்க்கு வந்து 17 ரூபா வந்து கமிஷன் போகுது நம்மளுக்கு. ஒவ்வொரு ரைடுக்குமே 100 ரூபாய்க்கு வந்து 17 ரூபா கமிஷன் போகுது. அப்போது வந்து அப்படியே நீங்கள் 200 ரூபாய்க்குனா 34 ரூபா போகுது. அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு 300 ரூபா லாங் ரைடெலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 300 ரூபா உங்களுக்கு வந்து ஒரு ரைடு வருதுன்னா நீங்கள் நியர்லி வந்து ஒரு 50 ரூபாலேருந்து 60 ரூபா வரைக்கும் சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த கமிஷன் வந்து அவங்களுக்கு போகாமல் நீங்கள் 50லேருந்து 60 ரூபா வந்து சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கமிஷனை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லாங் ரைட்ஸ் மோஸ்ட்லி இந்த ரீசார்ஜ் பண்ணுறீங்கல்ல, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் போடுறீங்க பார்த்தீங்களா, நீ இது எடுத்துட்டாலே நீங்கள் லாங் ரைட்ஸ் எடுங்க. லாங் ரைட்ஸ் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இந்த லாங் ரைட்ஸ் இருக்கும்போது கமிஷன் ஹை கமிஷன் வந்து சேவ் ஆகும். ஹை கமிஷன் சேவ் ஆகும்போது நீங்கள் லாங் ரைட்ஸ்லாம் எடுக்க உங்களுக்கு ஒரு நாளில் சீக்கிரமாகவே நீங்கள் வந்து ஒரு 1000லேருந்து 2500 வரைக்கும் டக்குன்னு சம்பாரிச்சிருவீங்க. என்ன சொல்கிறது, ஒரு காலையில் 7 o'clock எடுக்கிறீங்களா, ஈவினிங் ஒரு 5 o'clockக்குள்ளேயே 1500 வந்து சம்பாரிச்சிடலாம் கன்ஃபார்ம். அது நீங்கள் 150cc வண்டி வச்சுருந்தாலுமே கூட 1500 சம்பாரிச்சிடலாம். ஆனால் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணணும். ஏன்னா ரேப்பிடோ ஓட்டுறது எவ்வளோ கஷ்டன்றது எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் ஒரு 6 months நான் ஓட்டிகிட்ருக்கேன். எனக்கு தெரியும் அதோட கஷ்டம்லாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ எரியும், புரியுது. இந்த ஷோல்டர்லாம் வலிக்கும் கண்டினியூஸாக. அந்த டிராஃபிக்லலாம் இந்த அண்ணா மவுண்ட் ரோடு அப்புறம் இந்த கோயம்பேடு சைட்லாம் அந்த டிராஃபிக்கில் மாட்டினோன்னா காலி. எனக்கு புரியுது. ஓகே, இந்த வீடியோவில் நான் இதுதான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம சேனலில், இந்த உன்னால் முடியும் சேனலில் ரேப்பிடோ ப்ளேலிஸ்ட்டில் வந்து ரைட் வித் ரேப்பிடோ ப்ளேலிஸ்ட்டில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோ இனிமேட்லேருந்து இந்த சேனலில் இந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து நிறைய வீடியோஸ் நான் போடலான்னு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் வந்து என்னென்ன இன்கம் வந்து நான் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். என் மொபைல் வந்து கொஞ்சம் அந்த OnePlusல வரும் பார்த்தீங்களா கோடு, அந்த மாதிரி கோடு வந்துச்சு. அதனால் அப்படியே நான் காட்டுறேன். நாளையிலேருந்து நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அப்படி போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நெட் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் ரேப்பிடோ ஆப்பு தெரியுதுங்களா? பாருங்கள், என்ஜாய் 100% ஃப்ரீ, 0 commission at just rupees. ஸ்டார்டிங் at just ₹19. இது சும்மா ஆடு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது சப்ஸ்கிரைப் நம்ம கொடுத்தோம்னா டேரெக்டாக அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 99 rupeesக்கு வந்து தெரியுதா, தெரில நைட் மோட் போட்டுப்போம். இந்த லைட் ஆஃப் பண்ணிடலாமா? தெரில. சரி, அதான் நாங்கள் சொன்னோம்ல பார்த்தீங்களா, அதுதான் இதில் வந்து நான் இன்றைக்கி ஏர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா டுடேஸ் ஏர்னிங்ஸ். இன்றைக்கி வந்து நான் காலையிலேருந்து தெரியுங்களா, சரிங்க, நாளைக்கு நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லேயே காட்டுறேன். நாளைக்கு ஏர்னிங்ஸில் இன்றைக்கி அப்படியே நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு, அதை மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, டுடேஸ் ஏர்னிங்ஸ் வந்து 767 rupees. 767 rupees வந்து இது ரைட்லேருந்து வந்த நம்மளோட ஏர்னிங். இதில் வந்து நம்ம எப்படி இது டோட்டல் ஏர்னிங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இதில் தான் நம்ம பெட்ரோல் போட போகிறோம். பெட்ரோல் இதில் தான் போட போகிறோம். ஒரு 200 rupees பெட்ரோல் வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ நேரம் ஓட்டினேன், ஒரு 6 hours ஓட்டியிருப்பேன், 6 to 7 hours ஓட்டியிருப்பேன். அதில் வந்து 767 rupees வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். அந்த 767ல் வந்து 200 rupees பெட்ரோல் கொடுத்துருங்க. பெட்ரோல் கொடுத்துட்டிங்கன்னா
நம்ம ரீசார்ஜ் பண்ணனால நம்ம ரேப்பிடோ ரீசார்ஜ் பண்ணனால, அதான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டனால இதெல்லாம் இப்படி சொல்கிறேன் நான். 500 ரூபா வந்து நம்மளோட ஏர்னிங் ப்ராஃபிட் டுடே அப்படி வச்சுக்கோங்க. 267 ருபீஸ் வந்து அந்த ஜிஎஸ்டி அந்த கால்குலேஷனாக போக 500 ரூபா வந்து நம்மளோட ஏர்னிங்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம அந்த இப்போ நீங்கள் வாலெட் வந்து மைனஸில் போயிடுச்சு அப்படின்னா அப்பப்போ வந்து நம்ம ரீசார்ஜும் பண்ண வேண்டியது இருக்கும். வாலெட் வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் 0 ஒரு ப்ளஸ்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒவ்வொரு ரைடுக்குமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அடுத்த ரைடு வந்து எடுக்க முடியும். ஏன்னா 300 கிராஸ் ஆச்சுன்னா வாலெட் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். ஃப்ரீஸ் ஆகிட்ட பிறகு நம்ம 60 ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணணும். 60 ருபீஸ்லேருந்து நான் ரீசார்ஜ் பண்ண முடியும். 20 ருபீஸ் முன்னாடி 20 ருபீஸ் 30 ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணலான்னு இருந்துச்சு. இப்போ அப்டேட் ஆக்கி 60 ருபீஸ்லேருந்து தான் ரீசார்ஜ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் எதுக்காக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து நிறைய பேர் வந்து தெரியாமல் இருக்குது. நான் சில பேர் இப்போ ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கேட்பேன், பக்கத்தில் இருக்கவங்கட்டலாம் நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. அதை சொல்லிட்டு இருந்தேன் நான். சரி, ஓகே, நம்ம யூடியூப் சேனல் இருக்குல்ல, நம்ம ஏன் இதுலேயே வந்து மக்களுக்கு வந்து சொல்லக்கூடாது? பார்ட் டைமில் நிறைய காலேஜ் பசங்க ஓட்டுறீங்க, இந்த மாதிரி எதுக்கு நான் ரீசார்ஜ் பண்ணோம், எதுக்கு அவனுக்கு காசு தரணும்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் பயனடைஞ்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லார் மாதிரியும் கேட்க மாட்டேன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்கள். இந்த அடுத்தடுத்து வந்து நம்ம வந்து உழைக்கிறோம். எதுக்காக உழைக்கிறோம்? நம்ம குடும்பத்துக்காகவும் நம்மளை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்காக தான் உழைக்கிறோம். கண்டிப்பாக நம்மளோட உழைப்பு வந்து வீணாகவே ஆகாது. நம்ம உழைப்பு வந்து ஒரு நாள் மேலே ஒலிக்கும். அதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்ட் டைமில் ஒர்க் பண்ணாலுமே உடம்பை பார்த்துக்குங்க. ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். டெய்லியும் வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்தாலே குளித்து வீட்டில் நிம்மதியாக தூங்குங்க. ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி கூட எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ இட் இஸ் வர்த் இட். ஏன்னா இட் இஸ் குட். எனக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருக்கோன்றது எங்களுக்கு தெரியும். நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இது மேபி ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால நான் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிக்கணும். அதுவே 12 நிமிஷம் கிட்ட போயிடுச்சு. ஓகேங்களா? சரி, ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு வந்து வேறு வழியில் சந்திக்கலாம். நாளைக்கு அந்த இன்கம்ஸு அப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடய நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை போட்டு பேக் வாய்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு பேசி இது போடுறேன். ரேப்பிடோ ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க. ஆல் கேப்டன்ஸ். நிறைய ஆட்லாம் வரும், பார்த்து இது பண்ணிக்காதீங்க. எல்லாத்தையும் போட்டு குவிச்சு வச்சுக்காதீங்க. எல்லாம் இது ஓட்டலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்று சிம்பிளாக நீட்டாக அப்படியே ஒரே இதில் பண்ணி முடிங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். பை. குட் நைட்.